பாத்தீங்களா? குணா என்ன தளபதி கேப்டன் பிரபாகரன் அந்த பீரியட்ல ரிலீஸ் ஆன எல்லா பத்தியும் பாத்துட்டேன். ஐயோ அத சொல்லப்பா. இங்க அபிராமி அபிராமி கத்திட்டாலே அவனுக்கு குணா அவனை கேட்ட. அட நம்ம லூசு குணா கோயில் மேல ஒத்த கால நின்னுக்கிறான். வாங்க போய் பார்க்கலாம். நாயகி நானுவி நாராயண கைஹரி நந்த சாயகி சரணம் டேய் குணா அங்க என்னடா பண்ணுதுற? கீழ இறங்கிடா. குணா கீழ இறங்கி வாடா. நான் வரமாட்டேன். இங்க இருந்து பார்த்தாதான் அபிராமி தெரிவா. அங்க இருந்து பார்த்தா அபிராமி தெரியாது, பக்கத்து வீட்டு ஃபிகர் குளிக்கிறது தான் தெரியும். நைஸா டெய்லி அத பாத்துட்டு கேட்டா லூசுன்னு சொல்லி சுத்தி நிக்கிறியா? இறங்கி வாடா. குணா நீ குணமாயிட்டு இருந்தா நான் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். நீ என்னன்னா ரோட்ல போற ஒருத்த மேல பாஞ்சு அவன் மூஞ்சில பூரி வச்சிருக்க. சொல்லு ஏன் அவன் மேல பாஞ்ச? அவன் தான் பாய்னா அதான் பாஞ்ச. அவன் பாய் விக்கிறவன். பாய் தான் சொல்லுவான். அதுக்காக நீ அவன் மேல பாஞ்சிருந்தா அதனாலதான் உன்னை எல்லாரும் லூசுன்னு சொல்றாங்க. இப்ப லூசுன்னு என்ன பண்றது? இதெல்லாம் வக்கனே பேசு. ஆனா எப்ப பாரு லூசு மாதிரி மேலேயே பாத்துக்கிட்டு. டாக்டர் மேல ஒண்ணு இல்லப்பா. இல்ல டாக்டர் மேல ஒண்ணு இல்லப்பா. உனக்குதான் ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே உனக்கு தாண்டா மேல ஒண்ணுமே இல்ல. நான் தான் அப்பல இருந்து மேல கையை காப்பிச்சு நிக்கிறேன். நீ கண்டுக்காத ஊசியை நோண்டி நிக்கிற. சரி அதை விட நீயே ரோசிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ரோசி கூட நீங்க நல்லா ஊரெல்லாம் சுத்திட்டு அவ கூட நல்லா ஜல்சா பண்ணிட்டு அவளை என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்க. அதெல்லாம் நடக்காது. ரோசி அசிங்கம், அவங்க அம்மா அசிங்கம், நீங்க அசிங்கம். காலேஜ் போற பொண்ணுங்க சுடிதார் போட்டுன்னு துப்பட்டாவ தோல்ல போடாம ஹேண்ட்பேக்ல போட்டுன்னு போறாளுங்களே, அது அசிங்கம். வெயில் காலத்துல பசங்க ஜட்டி போடாம பேண்ட் போட்டுன்னு சுத்துறானுங்களே, அது அசிங்கம். எலெக்ஷன் டைம்ல ஒரு குவார்டர் 100 ரூபாய்க்கு பிளாக்ல விக்கிறானுங்களே, அது அசிங்கம். பொண்ணுங்க சொந்தமா போன் வச்சிருந்தாலும் பசங்களுக்கு மிஸ் கால் கொடுத்து பேசுறாளுங்களே, அது அசிங்கம். ஆம்பளை பசங்க நல்லா கருன்னு முடி இருந்தாலும் கடைக்கு போய் காசு கொடுத்து கலரா முடியல அடிச்சுன்னு கன்றாவியா சுத்தி நிக்கிறானுங்களே, அது அசிங்கம். ரிசப்ஷனா இருந்தாலும் பர்த்டே பார்ட்டியா இருந்தாலும் ட்ரீட் குடுன்னு எல்லாரும் போட்டு ஒருத்தன் தொந்தரவு பண்ணுகிறானே, அது அசிங்கம். இவ்வளவு ஏன் புதுசா பைக் வாங்கி எங்கன்னா நிறுத்தி வச்சா அதுல கக்கா பண்ணுதே, அது அசிங்கம். அதுவும் முடியாது, அது அசிங்கம் பார்த்தா ஊசி போட முடியாதுப்பா. குருவி இவ்வளவு கருப்பாயிட்டா வெயில்ல காத்தாடி விட்டியா குருவி? சொல்லு குருவி சொல்லு. முள்ளியாங்கண்ணா நல்லா பாரு, அது குருவி இல்ல காக்கா. இல்ல காக்கான்னு கத்தல. ஏன் கத்தல? அதுக்கு தொண்டையில ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க, அதான் கத்தல. அதுவோட முக்கியம். வர கோயிலுக்கு போலாம். நான் வரமாட்டேன், கோயிலுக்கு போனா வரமாட்டேன். சாயந்தரமா போலாம், அப்பதான் நல்ல ஃபிகரா வரும். நாங்க என்ன ஃபிகர் கட்டுறதுக்காக உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறோம். சாயங்காலம் வரான்னு சொல்ற. நாம உண்டியல திருட போறோம். வேணாம் உண்டியெல்லாம் திருட வேணாம். சாமி கண்ணு குத்திடும். நான் கண்ண நாம திருட போறது முருகர் கோயில் இல்ல, வேல் எடுத்துன்னு வந்து கண்ணை குத்துறதுக்கு பிள்ளையார் கோயில். அவர்கிட்ட பொருளே இல்ல. பிள்ளையாரோட பொருள் இல்லாட்டின்னா அவங்க தம்பி முருகராட்டு வந்து வேலை கடை வாங்கி வந்து குத்திட்டு என்ன பண்றது? முருகர் கொடுக்க மாட்டாருப்பா. பைத்துக்கோசரம் பிள்ளையாருக்கு முருகருக்கு சண்டை. நீ வேணும் போலாம். வரல சார் அந்த பக்கம் தண்ணி இல்ல சார். நான் என்ன உன்னை இதுக்கா போக சொன்னேன்? தண்ணி இல்லன்னு சொல்ற. கோயில் உண்டியில திருட போறாங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன சார் பண்றது? கோயில் முழுக்க செக்யூரிட்டியை டைப் பண்ணுவோம். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சார் எனக்கு என் பொண்டாட்டி மேல தான் சார் சந்தேகமா இருக்கு. தினமும் ராத்திரி ஆனா அவன் போன்ல ரொம்ப நேரமா பேசுறான் சார். நீ குடும்ப கதையை பேசுறதுக்கு இங்க வந்திருக்கோம். முதல்ல உண்டியில வந்து போஸ் போடுறா. ஓகே சார். முட்டா நைட்டான நம்ம தான் பொண்டாட்டிக்கு போன் பண்ணு கண்டுபிடிச்சுவோம் போல இருக்கு. அதோ திறந்து பார் ஒரு உண்டியல்.
அதத்தான் நாம திருட போறோம். அந்த உண்டியல்ல தான் யாருமே காசு போட மாட்டாங்களே, அதை ஏன் சித்தப்பா நம்ம திருடணும்? யார் சொன்னது அந்த உண்டியில காசு இல்லன்னு? திருடும் போது போலீஸ் கையில மாட்டக்கூடாதுன்னு நானே சாமியை வேண்டி இன்னத்து 100 ரூபாய் போட்டுக்கிறேன். அட பாவீங்களா, நீங்களா காசு போட்டு நீங்களா திருடி நிக்கிறீங்களாடா? திருடுறதுன்னு முடிவாய் போச்சு. அப்புறம் அவன் காசு போட்டா என்ன, நான் காசு போட்டா என்ன, எல்லாம் ஒரு அனுபவம் தானா. வாகுனா குட்டி தீர்வு போனோம்டா. வா. போலீஸ் துப்பாக்கி எல்லாம் உண்டியல் உள்ள போடக்கூடாது. போடட்டும் விடுப்பா, அவருக்கு ஏதாவது வேண்டுதலா இருக்கும். என்ன சார், தங்க துப்பாக்கியா? என்ன திமிரா? ஆமா சார், 2 நாளா உடம்பு பிடிச்சி நீ திமிரு எத்து விடுறியா? இந்த பெனாட்ல வேற எங்கனா வச்சுக்கோ. உண்டியல வந்துட்டு போறீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க திருடலாம் போல. எங்க பார்ட்டிக்கு நடக்க முடியாது. காசு டிராப் பண்ணி ஏடிஎம் சென்டர் வாசல்ல குந்தி நிக்குது. உண்டியல குடுத்தீங்கன்னா போய் காசு வாங்கி உண்டியல போட்டுன்னு மறுபடியும் எடுத்துன்னு வந்து வச்சிருவோம். எத்தனை போனா ஒழுங்கா எத்தனை வந்து வச்சிரு. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா, ஏம்மா, லட்டு கொடுக்குறாங்களா? இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா ஊட்டியில எடுத்துட்டு போங்க. புத்திசாலி போலீஸ். வா ஓடி. கட்டிட்டு போறாங்க சார், கட்டிட்டு போறாங்க. அவன் எங்கேயா கட்டிட்டு போறான்? அவன் அமைதியா தனியா போறான். ஐயோ, அபிராமி மேடத்தை கடத்திட்டு போறான் சார். Follow me. அபிராமி, நான் பண்ணுகிற அபிராமி. எதுக்குடா என் வய கட்டி கூட்டு வந்த? வர்ற வயலெல்லாம் அத்தை வாங்கி கொடு, இத்த வாங்கி கொடு, 1000 ரூபாய்க்கு மேல எனக்கு செலவு வைக்கிற. அதான் கையும் வாயும் சேர்த்து கட்டி கூட்டின்னு வரேன். எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்த? யாரா நீ? வீட்டுல என்ன குணான்னு கூப்பிடுவாங்க, வெளியில என்ன குணான்னு தான் கூப்பிடுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதானே? அதே வெளியில எல்லாரும் கூப்பிடும் போது 3 சுவை நான் போட்டு கூப்பிடுவாங்க. அப்ப 2 வேற வேற தானே. எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரியே பேசு. ஆமா, கழுத்துல என்னடா தாலி கட்டி வச்சிருக்க? கழுத்துல தாலி கட்டாம தாஜ்மஹாலா கட்ட சொல்ற? எல்லாம் உன் கழுத்துல கட்டுறதுக்கு தான் அபிராமி. கட்டு. நான் கட்டுன்ற டைலாக் வந்து போச்சா? ஏப்பா கட்டாம்பா. ஐயோ, நான் அந்த கட்ட சொல்லல. ஓ, இந்த கட்ட சொன்னியா? இது புத்தூர் கட்டு, போன வாரம் தான் போட்டு. ஐயோ, நான் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னேன். கட்டிடுவேன் 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 கட்டிடுவேன். வேணாம் வேணாம் வேணாம், இப்ப வேணாம். பௌர்ணமி அன்னைக்கு தான் தாலி கட்டணும். தாலி கட்டணும்னா முதல்ல நம்ம 2 பேரும் காதலிக்கணும். காதலிக்கணும்னா கடுதாசி எழுதணும். கடுதாசி எழுதணும்னா முதல்ல நீ இதை புச்சி எழுதணும் தான். எழுது, நான் சொல்றதெல்லாம் அப்படியே எழுதணும். கண்மணி, அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் கடுதாசி
எனக்கு விழுற தொப்ப அது தன்னாலே கரைஞ்சிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, பீர் அடிக்காம உனக்கு இவ்வளவு பெரிய தொப்ப வந்து போடா பொறம்போக்கு. ஓ, புறம்போக்கு போட்டுக்கிட்டியா? அப்படியே கூடவே எச்சகலை, பண்ணாடை, நாதாரி இதெல்லாம் கூட போட்டுக்கோ. நீங்க பாரு, எனக்கு என்ன அழுக்கானாலும் என் ஜீன்ஸ் பேண்ட் தாங்கிடும். ஆனா உன் ஒயிட் சுடிதார் தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி. திருமணில ஒரு அபிராமியா? இல்ல, இது காதல். காதல சந்தியா இல்ல? நீ அடிக்கிற மொக்க ஜோக்கெல்லாம் கேட்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. எங்க நான் சிரிக்கிறத பார்த்து அதை நீ நல்ல ஜோக்குன்னு நினைச்சிருவேன்னு நினைக்கும் போது வர்ற சிரிப்பு கூட தன்னாலே நின்னு போயிருது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. எவன்டா அவன் தூங்க நேரத்துல வந்து கத்தி நிக்கிறது? இங்கிருந்து அபிராமி பாத்தோ, அபிராமி மெதுவா வா அபிராமி. கால் ரொம்ப வலிக்குது. கால் ரொம்ப வலிக்குது குணா, டாக்டர் கூப்பிடு. டாக்டர் டாக்டர் இங்க டாக்டர். இருந்து கூப்பிட்டா எப்படி வருவாரு? அப்ப அங்க இருந்து கூப்பிட்டுமா? விளையாடாத குணா, டாக்டர் கூப்பிடு. டாக்டர் டாக்டர். டாக்டர் 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 டாக்டர், என் பொண்டாட்டிக்கு அடிபட்டு கால் வீங்கி போச்சு டாக்டர். ஐஸ் வச்சியா? ஐஸ் வைக்க வேண்டிய பழக்கம் எனக்கு கிடையாது. நான் எதுக்கு என் பொண்டாட்டிக்கு ஐஸ் வைக்கணும்? ஐயோ, அடிப்பட்ட இடத்துல ஐஸ் வைக்கான்னு கேட்டா. ஐயோ வைக்கலையே. நான் வேணா போய் ஆஞ்சநேயர் கோயில் படிக்கட்டுல வச்சுட்டு வந்துட்டுமா? அங்கேயே வைக்க போற? அதான் அடிப்பட்ட இடம், அங்க வைக்காம வேற எங்க வைக்கிறது? என் தலையில வை. வேணாம் டாக்டர், அப்புறம் சளி பிடிக்கும், மூக்கு ஒழினே வைத்தியம் பார்க்க வேண்டியதா இருக்கும். உன்னாலும் பேசி மாறடிக்க முடியாது. டாக்டர் பாரு. இப்படி மரியாதையா ஒரு ஆள் இருக்கிற ஒரு கிட்னியை வாய் உள்ள கை விட்டு எடுத்துட்டா. யார்கிட்ட சொல்றாதியா? உனக்கு என்ன பாதி உருக்கு தரையா? சார், நீங்க ரோட்ல கண்ட முருக பொறுக்குனத சொல்ல சார், குணா இருக்கிற இடத்த பாத்துட்டோன்னு சொல்ல வந்தோம். அப்படியா? எங்க இருக்கா? அதோ ஒரு மலை தெரியுதா? தெரியலையே. உனக்கு என்ன தெரியுதா? எனக்கும் தெரியலையே. மலை இருந்தா தானே தெரியும். சும்மா டைம் பாஸ் பண்ண. சிங்கிள் பண்ணியா? சிங்கிள் பண்ணியா? அத்தவங்க சார், வா சார், குணாவை போய் பிடிக்கலாம். வாங்க டாக்டர், இங்கதான் பக்கத்துல தான் அபிராமி இருக்கிறா. பாம்பு வருது, வழி விடுவா. வாங்க வாங்க, ஒண்ணும் பண்ணாது, வாங்க. நீங்க தான் அபிராமி டாக்டர். என்னமா உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப தொப்பையில வந்து அசிங்கமா இருக்கு. ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டீங்களா? போயிட்டு தான் இருந்தேன். நடுவுல கொஞ்சம் பணம் கட்டல. வாட் நான்சென்ஸ்! உடம்பு எப்படி இருக்கு கேட்டா ஏன் உடம்ப பத்தி கிண்டல் அடிக்கிற? அபிராமி நீ சும்மா இரு அபிராமி, கொஞ்ச நேரம். டாக்டர் நீங்க வைத்தியம் பாருங்க டாக்டர். ஓ, இந்த காலில் தான் அடிபட்டு இருக்கா? இந்த தைலத்தை தடவை எல்லாம் சரியா போயிடும். கொடுங்க நானே தடவுறேன். என்ன பண்ற? நீங்க தானே தைலத்தை தடவ சொன்னீங்க, அதான் தடவினுக்கிறேன். கால்ல தடவையா? ஓ, கால்ல தடவணுமா? ஐயோ, மருந்து எடுத்து கால்ல தடவை. மரியாதையா மேல இருந்து கீழே வந்துரு. ஷூட்டிங் ஆர்டர் வாங்கி வந்திருக்கேன். என்னையா ஷூட்டிங் கிட்டீங்கன்னா ஒருவேளை அஜித் நயன்தாரா எல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. போய் பாக்கலாம். ஷூட்டிங் தான், சினிமா ஷூட்டிங் தானா? போலீஸ் வந்துக்கிறாங்கயா. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? சுடுறதுக்கு தான். இட்லியா தோசையா? இடியாப்பம். இப்படிலாம் பேசியிருந்தா அவனை துப்பாக்கி எடுத்து வாயிலே சுட்டுருவோம். மரியாதை ஏந்து ஓடுறான். இப்ப 10 வரல என்ன? அதுக்கு மேல உங்களுக்கு என்ன தெரியாதா? அப்ப 11, 12 நீ என்ன வேண்டிதானே? மரியாதை கீழே இறங்குவா. அந்த பொண்ணை காப்பாத்துங்க, அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார். மேல போய் அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார். பார்த்து சார், அவன் கையில துப்பாக்கி எல்லாம் இருக்கு. அவன் கையில வேற என்ன இருக்குது? சொரி சரங்கெல்லாம் இருக்கு. போய் மருந்து போட்டு வரியா? குணா, இப்ப நீ கீழே இறங்கி வர போறியா இல்லையா? வரல நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம்? 1 மணி ஆயிடுச்சு, போய் சோத்தை துண்டு வந்துருவோம். அப்படியே எங்களுக்கு 2 தை சாதம் வாங்கியா. தை சாதம் கிடைக்கலன்னா தவணை மேலே கொடுப்பேன். அவன் தான் இஷ்டத்துக்கு கேட்டுக்கிறானா, நீ பதில் பேசுகிற. வாயா போய் அரெஸ்ட் பண்ணலாம். அபிராமியும் மேல பாப்பாரோம். 2 பேரும் மேலதான்
நிக்கிறீங்க அப்புறம் என்ன மேல போறீங்க மேல இருந்து கீழே வந்து மேல பாப்போம் மேல இருந்து கீழே குச்சி மேல போறதுக்கு மேலே இருக்கல. அந்த லூசு கிட்டே தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ 1 2 3 சொல்லு. நம்ம மேல இருந்து கீழே குச்சி தற்கொலை பண்ணிக்கலாம். வா. குணா, உனக்கு 1 2 3 சொல்ல தெரியும்ல? ஏன் தெரியாது? 1 2 3. அடி பாவி அபிராமி, சும்மா தாண்டி 1 2 3 சொல்லி பார்த்தா அதுக்குள்ள முந்திரி கொட்ட மாதிரி குதிச்சு சத்து போயிட்டியா அபிராமி? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.